அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறதே நடிகர் சல்மான் கான் மதராசி திரைப்படம் குறித்து புகழ்ந்து பேசியிருக்காரு ஹிந்தி பிக் பாஸில். அவர் என்ன பேசினார்னு பார்ப்போம். இந்தியாவோட முன்னணி நடிகர் சல்மான் கான் ஆல் இந்தியா அளவில் அவரை மிஞ்ச நடிகரே கிடையாதுன்னு சொல்லலாம். அவர் நடித்த சுல்தான் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம். ஒரு படம் தோல்வினாலும் அடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து தன்னை முன்னணி நடிகராக நிலைநிறுத்தி கொண்டவர் சல்மான் கான். இந்தி சினிமாவை பொறுத்தவரை வேர்ல்டு வைடு அந்த கதையை ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் படமாக்குவாங்க. அதனாலே கதை விவாதம் படப்பிடிப்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். பாலிவுட் சினிமா டெக்னீஷியன்கள் அதிகமாக சவுத் இந்தியாவை சேர்ந்தவளாக தான் இருப்பாங்க. மும்பையில் ஏஆர் முருகதாஸ் தமிழில் பல வெற்றி படங்களை எடுத்தவர். பாலிவுட்டுக்கு போய் அமீர்கானை வச்சு கஜினி அப்படின்னு நம்ம சூர்யா நடித்த கஜினி படத்தை ஹிந்தியில் அமீர்கானை வச்சு எடுத்து பெரிய ஹிட் கொடுத்தவர். அதனால் சல்மான் கான் முருகதாஸுக்கு சிக்கந்தர் படம் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பை கொடுத்தாரு. அதை சரியாக ஏஆர் முருகதாஸ் பயன்படுத்தி கொண்டாரானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் ரமணா, கத்தி, துப்பாக்கி, ஏழாம் அறிவுன்னு பல வெற்றி படங்களை எடுத்த ஏஆர் முருகதாஸ் தெலுங்கில் முன்னணி நடிகரான மகேஷ் பாபுவை வைத்து ஸ்பைடர்னு ஒரு படம் எடுத்தார். அது ஒரு சூப்பர் தோல்வி படம். அதுக்கப்புறம் விஜயை வைத்து சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தார். கலவையான விமர்சனங்களை பெற்றது. மிகப்பெரிய வெற்றியும் இல்லை, தோல்வியும் கிடையாது, ஒரு ஆவரேஜ் தான். இதுக்கப்புறம் தான் முருகதாஸுக்கு சனி பிடிச்சதுன்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தர்பார்னு ஒரு படம் எடுத்தார். ஒரு சூப்பர் தோல்வி படம். பெரிய அளவில் வெற்றி பெறலை. வியாபார ரீதியாக லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு பெரிய நஷ்டம். இந்த நிலையில் தான் மீண்டும் விஜயை வைத்து படம் எடுப்பதாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது சன் பிக்சர்ஸில். சன் பிக்சர் தயாரிப்பு தரப்பு அவங்க தர்பார் பட வசூல் விவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு முருகதாஸ் கேட்ட சம்பளத்தை கொடுக்க தயாராக இல்லை. சம்பளத்தை குறைத்து கொண்டால் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் விஜய் படம் வருவது உறுதியாக இருக்கும். ஏஆர் முருகதாஸ் விஜய் கிட்ட பஞ்சாயத்துக்கு போனார். விஜய் சன் பிக்சர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணல, முருகதாஸுக்கும் சப்போர்ட் பண்ணல. அப்படியே ஏஆர் முருகதாஸை கழட்டி விட்டாங்க ரெண்டு பேரும். இந்த நிலையில் தான் ஏஆர் முருகதாஸை கூப்பிட்டு சிக்கந்தர் படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்தாரு சல்மான் கான். தன்னை காத்திருக்க வைத்து கலட்டி விட்டவங்களுக்கு சரியான பதிலடியாக சிக்கந்தர் இருக்கும்னு பார்த்தா சிக்கந்தர் கிளைமேக்ஸில் ஒரு பெருசாக திருப்தி இல்லை. நான் சிக்கந்தர் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது, செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பராக இருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அந்த படத்தோட திரைக்கதையில் ஏஆர் முருகதாஸ் இன்னுமே கவனம் செலுத்தி இருக்கணும். கிளைமேக்ஸ் என்னமோ பட்டுன்னு சட்டர் இழுத்து மூடின மாதிரி முடிச்சிருப்பார் ஏஆர் முருகதாஸ் சிக்கந்தர் படத்தை. சிக்கந்தர் படம் தோல்வி குறித்து சல்மான் கான் எங்கேயும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் வாண்டடாக போய் மதராசி படம் குறித்து பேசும்போது சிக்கந்தர் தோல்வி குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. ஹீரோ சல்மான் கான் குறித்த நேரத்தில் படப்பிடிப்புக்கு வரலை, இரவு 8 மணிக்கு தான் வருவார். பகல் காட்சியை கூட இரவு நேரத்தில் தான் ஷூட் பண்ணுவோம். பள்ளி குழந்தைகளை வச்சு எடுக்கிற காட்சி கூட இரவு 2 மணிக்கு தான் படமாக்குவோம் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் அவர் மேலே எதுவும் தவறும் இல்லாத மாதிரி ஹீரோ சல்மான் கான் ஒரு த்ரெட் இருந்தது. அதனால் அவர் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்தார். அதுதான் அந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தார். அந்த படத்தோட கதையே ஒரு லாஜிக் இல்லாத கதை. ராஜபுத்திர குடும்பம், அதாவது நார்த் இந்தியாவில் அரச குடும்பம் முதலமைச்சரை விட பவர்ஃபுல்லான குடும்பமாக இருக்காங்க. இப்போவும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க மாநிலத்தை யாரை ஆளணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அமைச்சர் சத்யராஜும் இன்ஸ்பெக்டர் கிஷோரும் ஒரு ராஜாவுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி கதை அமைச்சிருப்பார் முருகதாஸ். அமைச்சரோட மகன் அடியாள் மாதிரி சண்டை போட்டு செத்து போகிறதெல்லாம் நம்பும்படியாக இருந்தது. அந்த படத்தில் எடுத்துக்கொண்ட கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் முடிச்சு வச்ச மாதிரி தான் இருந்தது படம். ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஹீரோ படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்தது தான் காரணம்னு சொன்னதெல்லாம் சல்மான் கானை எரிச்சலாக்கி இருக்கு.
அவரோட ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்போது எதேச்சியாக நீங்கள் படப்பிடிப்புக்கு லேட்டாக போனது தான் சிக்கந்தர் தோல்விக்கு காரணமானு கேட்டதும் ஏஆர் முருகதாஸை போட்டு பொழந்து வெளுத்து எடுத்துட்டாரு சல்மான் கான். ஏஆர் முருகதாஸை பங்கமாக வச்சு கலாய்ச்சி விட்டுருந்தாருன்னு தான் சொல்லணும். சல்மான் கான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு திரட்டு இருந்தது குறித்து கேட்டதுக்கு அந்த நேரத்தில் திரட்டு இருந்தது உண்மைதான், படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல. ஆனால் ஏஆர் முருகதாஸ் எடுத்த மதராசி திரைப்படம் அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் முன்னணி ஹீரோ தானே, இவர் கூப்பிட்டப்பெல்லாம் சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு வந்திருப்பார். காலைல 5 மணிக்கு கூப்பிட்டாலும் 5 மணிக்கு படப்பிடிப்புக்கு வந்திருப்பார். அப்படி இருக்கும்போது மதராசி படம் ஏன் வெற்றி பெறலை அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் கூப்பிட்டப்பெல்லாம் அந்த டைமுக்கு கரெக்டாக சிவகார்த்திகேயன் வந்தும் மதராசி படம் ஏன் தோல்வி அடைஞ்சிது அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியான கேள்வி தானே கேட்டிருக்காரு. தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொண்டார் முருகதாஸ்ன்னு தான் சொல்லணும். ஏஆர் முருகதாஸ் இனிமேல் ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். அடுத்து ஏஆர் முருகதாஸ் எந்த படம் எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.